இன்னும் என்னென்ன ஸ்நாக்ஸ் வைக்கணும்னு சொல்லுப்பா, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். இட்ஸ் ஓகே ரெனி, நானே எடுத்து வச்சிடுறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் மேக்ரூன்ஸ். எங்க மாம் வந்து தூத்துக்குடியில இருந்து ஆர்டர் பண்ணாங்க. செமையா இருக்கும். நீங்க எல்லாரும் மேக்ரூன்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா, இதுதான் ஆப்ரிகாட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. எங்க மாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்லாதான்ப்பா இருக்கும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏய், இந்த ஆப்ரிகாட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும்பா, சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாமே ஸ்வீட்டா தான் இருக்கு, காரம் எதுவுமே இல்லையா? ஏன்பா அவசரப்படுற? நான் இன்னும் ஸ்நாக்ஸ் வச்சே முடிக்கல. இங்க பாருங்க, இதுதான் பட்டர் சேவ். இதுல பெப்பர் போட்டு சூப்பரா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்க மாம் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாவ், ஐ லவ் யூ மாம். நீங்க எனக்கு பிடிச்ச எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இது பாரு, செம கிரன்ச்சியா இருக்கும். வாவ், வாட் அ டேஸ்ட். இங்க பாத்தியா ரீட்டா, டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க போல இருக்கு. ஏய், சீக்கிரம் டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கு, இங்கே நான் உட்காந்துக்கிறேன். ஏய், நானும் இங்கே உட்காந்துக்கிறேன்ப்பா. ஏய் வாங்கப்பா, நம்மளும் கீழே போலாம். டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெல்கம் டு ஆர் டீ பார்ட்டி. இந்த மாதிரி டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நாங்க எப்பவுமே நியூ டீ கப்ஸ்ல தான் டீ குடிப்போம். நான் போய் டீ கப்ஸ், டீ எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த கப்ல ஒன் சைடுல ஆர்டினரி பெயிண்டிங் இருக்கும், இன்னொரு சைடுல நீங்களும் பெயிண்ட் பண்றதுனா பண்ணலாம். நாங்களும் சாப்பிட்ற நேரத்துலலாம் பெயிண்ட் பண்ண மாட்டோம். அதனால நீ ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் டீலாம் எடுத்து வச்சிரு. அதுக்கப்புறம் லாஸ்டா டைம் இருந்தா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏய் சமந்தனா, இந்த டீ கப்ஸ்லாம் குட்டி குட்டியா அழகா இருக்கு. இதுவும் உங்க மாம் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்களா? ஏய் சமந்தனா, என்கிட்ட கேட்காம எதுக்கு டீ கப்ஸ்லாம் வைக்கிற? டீ பார்ட்டில ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் தான் வைக்கணும். ஐயோ, இந்த ஹனி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. ஏய், எதையாவது ஒன்று சீக்கிரம் வைங்கப்பா. ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரூன்ஸ் நான் எடுக்கிறேன். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இது பாரு, செம கிரன்ச்சியா இருக்கு. உள்ளெல்லாம் நட்ஸா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாவ், செம்ம டேஸ்டி. ரெனி, இன்னொரு மேக்ரூன்ஸ் இங்க கொடுப்பா. ரெனி, இந்த மேக்ரூன்ஸ்லாம் இந்த மாதிரி உடைச்சு சாப்பிட கூடாது, அப்படியே நம்ம வாயில வச்சு சாப்பிடணும். அப்பதான் சூப்பர் டேஸ்டா இருக்கும். சரிப்பா, நான் இப்போ இந்த கேக் சாப்பிட போறேன். ஏய் வாவ், இந்த கேக் பாரு, எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? சரி ஓகே, நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அக்கா, இந்த பக்கம் எனக்கும் ஒரு பீஸ் கொடுங்க. இந்த லக்ஷ்மி, நீயும் சாப்பிடு. ஏய், இந்த ஆப்ரிகாட்ஸ் யாருமே எடுக்கவே இல்லை. இது சூப்பரா இருக்கும்பா, யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. ஏய், அது என்னது, ஆப்பிரிக்காவா அமெரிக்காவா? குடு, நான் டேஸ்ட் பண்றேன். வாவ், இது நல்லா தான் இருக்கு. இதோட சேர்த்து இந்த பூஸ்ட் கேண்டியும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்தப்பா, எல்லாரும் எடுத்துக்கோங்க. வைஷு, எங்க மாம் டீ ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் சமந்தனா, ஹனி, ஏய் ரெண்டு பேரும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். ஏய், அப்புறம் யாருப்பா சர்வ் பண்றது? எல்லாமே பக்கத்துல தானப்பா இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ அவங்களே போய் எடுத்துக்குவாங்க. செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏய், எனக்கு ஒரு டவுட்டுப்பா. உன் பேரு ஹனின்னு தானே சொன்ன, ஆனா உங்க அம்மா மட்டும் வைஷுன்னு கூப்பிடுறாங்க. எங்க டாட்க்கு பிடிச்ச பேரு ஹனி, எங்க மாம்க்கு பிடிச்ச பேரு வைஷு. அதனால எங்க மாம் மட்டும் என்ன வைஷுன்னு கூப்பிடுவாங்க, வேற எல்லாரும் ஹனின்னு தான் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஆனா சமந்தனான்ற நேம் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. எங்க டாடுக்கு சமந்தானா ரொம்ப பிடிக்கும், எங்க மாம்க்கு தமன்னானா ரொம்ப பிடிக்கும். அதனால ரெண்டு பேரும் சேர்த்து சமந்தனான்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படி இல்லாம நேம் வைப்பாங்க? ஏய், ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி ஏதாவது ஒரு நேமா வைக்கலாம்ல? ஏய், உனக்கு தெரியாதுப்பா, எங்க அம்மாவும் அப்பாவும் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க டெசிஷன்லயே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமாக்கா, அதனாலயே எங்க வீட்ல எப்போ பார்த்தாலும் சண்டையா வரும். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்போம். இங்க இன்னும் நிறைய டீ இருக்கு, யாராச்சும் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஏய், என்னப்பா டீன்னு சொல்லி டிகாஷனை ஊத்தி வச்சிருக்க? அக்கா, எங்க வீட்ல லெமன் டீ தான் குடிப்போம். இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அப்படியா? அப்போ என்கிட்ட கூட, நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றேன். வாவ், இது நல்லா தான் இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. அக்கா, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணும்போது கசக்குற மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன், நல்லா தான் இருக்கு. ஹாய் गाइस, கிட்ஸ் டீ பார்ட்டி எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா ஐட்டம்ஸும் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆமா ஆண்டி, நீங்க எல்லா ஐட்டம்ஸும் நல்லா ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது. எஸ்பெஷலி இந்த டீ சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆண்டி, எனக்கு இந்த மேக்ரோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி டீயும் சூப்பரா இருக்கு ஆண்டி. நாங்க இந்த மாதிரி டீ இது வரைக்கும் குடிச்சதே இல்ல ஆண்டி. இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஓ ரியலி? Thank you.
ஓகே, நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டு டீ பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்கள் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது வேணும்னா கேளுங்க. அப்பாடா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, டீ குடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஹனி, நீ சொன்னில்ல ஏதோ கப் பெயிண்டிங் அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணலான்னு கூட சொன்னியே, அது வேணா இப்போ பண்ணலாமா? இல்லைப்பா, கப் பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணணும்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகும். அதனால இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஜாலியாக விளையாடலாம். என்னப்பா விளையாடுறது? ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது விளையாண்டா நல்லா இருக்கும். என்ன விளையாடுறதுன்னு தெரியலையே. என்ன ஜாலியாக பேசலாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. நல்லா சாப்பிட்டாச்சுப்பா. இப்போ விளையாண்டாதான் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும். என்ன விளையாடலாம்? கமான், யாராச்சும் சொல்லுங்க. அக்கா, சாக்லேட் ஷேரிங் கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அதுவே விளையாடலாம்க்கா. பிரியா, இப்பதானே சாப்பிட்டோம். சாப்பிடுற கேம்லாம் இல்ல, வேற ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இங்க பாத்தீங்களா, டேபிள், சேர், குஷன் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து மியூசிக் சேர் விளையாண்டா சூப்பரா இருக்கும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் மியூசிக் சேர்னே சொல்லிட்டே இருக்கீங்க? மியூசிக் சேர்லாம் பயங்கர போரிங். நிறைய தடவை விளையாண்டாச்சு. வேற ஏதாச்சும் புதுசா கேம் இருந்தா சொல்லுங்கப்பா. ஒரே கேமே எத்தனை தடவை விளையாண்டுட்டே இருக்குது, போர் அடிக்குதா இல்லையா? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எங்கள் வீட்டில் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த சாக்லேட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேம் விளையாட போகிறோம். சரியா? உங்கள் வீட்டில் யாராவது சாக்லேட்ஸ் வச்சுருக்கீங்களாப்பா? எங்கிட்ட நிறைய லாலிபாப்ஸ் அது எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்லேயும் நிறைய சாக்லேட் இருக்குது. எங்கள் வீட்டில் கேக்கு அப்புறம் லாலிபாப்ஸ் எல்லாமே இருக்குப்பா. அப்போது நானும் போய் எடுத்துகிட்டு வரேன். அக்கா, எங்கள் வீட்லேயும் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது, நானும் போய் அள்ளிட்டு வந்துடுறேன். சரி, அப்போ யார் யார் வீட்டில் சாக்லேட் வச்சுருக்கீங்களோ எல்லாரும் போய் சாக்லேட்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் ஒரு சூப்பர் கேம் வச்சுருக்கேன். அதை சாக்லேட் வச்சு தான் விளையாட முடியும். எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். அப்பலேருந்து கேம் விளையாடலாம்னு சொல்கிறேன், ஆனால் என்ன கேம்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. அது சஸ்பென்ஸ்பா. சாக்லேட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கேம்னே சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாரு, இந்த கப்பு இந்த சேர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. அப்போ தான் கேம் விளையாட முடியும். ஆமாம், வாங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.